வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஒரு ஸ்லீவ் வெட்டுறதை பார்ப்போம். இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் தைச்சிங்கன்னா ஃப்ரண்ட்ல சுருக்கம் வருது, பின்னாடி சுருக்கம் வந்து நிறைய பேர் டவுட் கேட்டுருக்கீங்க. இப்போ அதுக்காக நான் ஒரு முக்கியமான ஒரு ட்ரிக்ஸ் நான் சொல்கிறேன். இப்போ நம்ம முதல்ல பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் வெட்டும் போது பேக் வெட்டுறோம், கவர் தட்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாடியிலே பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உள் வாங்கும். பாடியிலே நம்மளுக்கு நேச்சுரலாக வந்து அக்கல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உள் வாங்கும். அதே பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேடா சேதம் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ நம்மளுக்கு பின்னாடி அதனால தான் நம்ம வந்து பேக்ல வளர்த்தி வெட்டுறோம், ஃப்ரண்ட்ல வந்து கவர் தட்டு உள் வாங்குறோம். இப்போ அந்த உள் வாங்குறது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லீவ் நான் கட் பண்ணிக்கிறேன் பாருங்க. இது பேக்கு, இது வந்து ஃப்ரண்ட் கவர் தட்டு ஸ்லோவா எடுத்துருவேன். இது இந்த பாருங்க, இப்போ கவர் தட்டு எடுத்துரு பார்த்தீங்களா. இந்த ரவுண்டு வந்து ரொம்ப ஈஸியாக நிறைய பேர் எடுத்துடுறீங்க. இப்போ இந்த கவர் தட்டில் தான் மிஸ்டேக் பண்ணிடுறீங்க, அதனால தான் நம்மளுக்கு நிறைய சுருக்கம் வருது. இப்போ இந்த கவர் தட்டு வந்து நான் ஸ்லீவ் எடுத்துட்டு கவர் தட்டை ரொம்ப ஈஸியா வெட்டுறதுக்கு நான் ஒரு ட்ரிக்ஸ் சொல்றேன். நண்பர்களே, இப்போ ஸ்லீவ் வெட்ட போறோம். அளவுகள் பார்த்தீங்கன்னா உயரம் 10, கை சுற்றளவு 12, ஆமோல் 17. இந்த 3 அளவுல தான் போட போறேன். ஃபர்ஸ்ட் வந்து பாட்டம் ஃபோல்டிங் ஒரு 1.25 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். உயரம் பார்த்தீங்கன்னா 10, 10ல் ஒரு மார்க்கு, தையலுக்கு 1/2 இன்ச்சு. இப்போ இதை கோடு போட்டுடலாம். கை சுற்றளவு 12, 12 ரெண்டா பிரிச்சா 6, 6ல் ஒரு மார்க்கு. இப்போ ஆமோல் பார்த்தீங்கன்னா 17, 17 வந்து ரெண்டா பிரிச்சா 8.75, 8.75 ஒரு மார்க் பண்ணிடுங்க. 1 இன்ச்சு கழிச்சிடுங்க. 1 இன்ச்சு கழிச்சா 7.75. இப்போ 7.75 ரெண்டா பிரிச்சிங்கன்னா 4க்கு ஒரு புள்ளி கம்மி. இது சென்டர். இப்போ இந்த அளவு தான் இங்கே வைக்கணும், 4க்கு ஒரு புள்ளி. இது அண்டர்காமுடைய அளவு. இப்போ நம்ம இது தையக்கூடு, இது எக்ஸ்ட்ரா துணி. இப்போ வந்து நம்ம சென்டர் கோடு போட்டுக்கலாம். இப்போ இந்த பாயிண்ட்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் ஒரு கிராஸா ஒரு கோடு போட்டுங்க. இப்போ பாருங்க, ஆமோல் 17, 17 ரெண்டா பிரிச்சா 8.75, 1 இன்ச்சு நம்ம கழிச்சிட்டோம்னா 7.75. 7.75 ரெண்டா பிரிச்சா 4க்கு ஒரு புள்ளி கம்மி. இது சென்டரு. இப்போ பாருங்க, 1, 2, 3 இந்த அளவு இந்த அளவு இந்த அளவு ஒன்றா இருக்கணும். இப்போ இங்கே வந்து 1.25 இன்ச்சு மார்க் பண்ணிங்க, ஒரு மார்க்கு. இங்கே வந்து 1/4 இன்ச்சு, இங்கே 1/2 இன்ச்சு. இப்போ நம்ம இதை ஷேப் கொடுத்துடலாம். இப்போ இந்த 1.25லேருந்து இதுலேருந்து நம்ம ஒரு ஷேப் கொடுங்க. இதை அப்படியே ஸ்கேலை திருப்பணும், ஸ்கேல்லாம் எடுக்கக்கூடாது. இது இப்போ இது ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணிட்டேன். இப்போ ஸ்லீவ் மார்க் பண்ணிட்டேன். இப்போ வந்து பேக் ஷேப்பு தான். இது கவர் தட்டு எடுக்கலை. இப்போ கவர் தட்டு தான் ட்ரிக்ஸு. இப்போ நான் வந்து இதை கட் பண்ணி எடுத்துறேன். ஃபர்ஸ்ட்டு இது வந்து பேக் ஷேப்பு. நண்பர்களே, இப்போ நம்ம ஸ்லீவ் வெட்டியாச்சு. இப்போ கவர் தட்டு எடுக்கிறது இந்த மெத்தடு பாருங்க. இப்போ நம்ம இதை திருப்பிடுங்க. இப்போ பாருங்க, இப்போ இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச்சு மார்க் பண்ணிங்க. இதனால் நீங்கள் கவனமாக பாருங்க, இது ரொம்ப ஈஸி. இப்போ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கவர் தட்டுலாம் ஈஸியாக வந்துடும், கை ஷேப்லாம் அழகாக வந்துடும் உங்களுக்கு. இப்போ நம்ம இதை ஒரு கோடு போட்டுடலாம். நல்லா பாருங்க. இப்போ இந்த மார்க்கு நேராக அப்படியே
வைங்க. இப்போ இதை நல்லா கீறி இப்போ இதை வந்து வெட்டி எடுத்துடலாம். இப்போ பாருங்க வெட்டியாச்சு. இப்போ நம்ம இதை சென்டர் பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன். இப்போ கவர் தட்டு பாருங்க எப்படி வந்திருக்கு. இப்போ நான் இதை வரைச்சி காட்டுறேன் பாருங்க, அப்போதான் உங்களுக்கு தெரியும். நண்பர்களே, இந்த மாதிரி இந்த கவர் தட்டு ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு இந்த மெத்தடை நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். இதை நீங்கள் இதே மாதிரி பார்த்து ட்ரை பண்ணி பாருங்க. நண்பர்களே, இந்த ஸ்லீவ் வந்து நான் உங்களுக்கு ட்ரிக்ஸை வந்து ரொம்ப சிம்பிளாக எப்படி இந்த கை ஷேப் வந்து எடுக்கணுன்றதை உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் வெட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.